அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனை கடைசி ஒரு வருடமாக சந்தித்த நபர்களின் விவரங்களை தனிப்படை போலீசார் வேலூர் சிறைத்துறை அதிகாரிகளிடமிருந்து பெற்றுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். தற்பொழுது இந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பந்தமாக இதுவரை மொத்தம் 22 நபர்களை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல முக்கிய ரவுடிகளான பார்க்கக்கூடிய சம்போ செந்தில் மற்றும் சிசிங் ராஜா ஆகியோர் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வரும் நிலையில அவரை பிடிப்பதற்காக தனிப்படைகள் ஆங்காங்கே மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல முகாமிட்டு தீவிரமாக தேடி வருகின்றன. இந்த நிலையில நேற்று பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகனான அஸ்வத்தாமனை போலீசார் கைது செய்தனர். கைது செய்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். குறிப்பாக இந்த அஸ்வத்தாமனின் தந்தையுமான தற்போது வேலூர் சிறையில அடைக்கப்பட்டுள்ள ஆயுள் தண்டனை கைதியான நாகேந்திரனிடம் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதாவது அவரிடம் யார் யார் எல்லாம் நாகேந்திரனை கடந்த ஒரு வருடமாக சந்தித்த நபர்களின் பட்டியலை கேட்டு தற்போது வேலூர் சிறை அதிகாரிகளுக்கு சென்னை போலீசார் கேட்டுள்ளனர். அவர்களை பெற்ற பின்பு யார் யார் எல்லாம் கடந்த ஒரு வருடமாக இவரை சந்தித்தனர், ஏதேனும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அவரிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனரா என்பது தொடர்பான விவரங்களை தற்போது சேகரிக்கும் பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக அவரை சந்தித்து ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன சிறையில். அந்த விவரங்களையும் தற்போது போலீசார் அவரிடம் கேட்கப்பட்டுள்ளனர். மேலும் இது மட்டுமின்றி நேற்று அவர் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்ட விஷயத்தை சிறைத்துறையில அவரிடம் தெரிவித்துள்ளனர். அப்போது அவர் மிகவும் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்தான் ஆம்ஸ்ட்ராங்கை சிறையிலிருந்து ஏதேனும் ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தாரா என்ற அடிப்படையில தற்போது போலீசார் முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர். இவருக்கும் சம்போ செந்திலுக்கும் ஏதேனும் தொடர்பு இருந்ததா என்பது தொடர்பான விவரங்களையும் தற்போது சேகரிக்கும் பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.